100 நம்ம ஊர் காசுக்கு 350 ரூபா, ஸ்ரீலங்கா காசுக்கு. ஓ 350 ரூபா, இங்கே 100 ரூபாண்ணா. தோசையை வழியாக எடுத்தாச்சு. கொஞ்சம் சிக்கன் கிரேவி அண்ட் நிறையவே குடல் கறி எடுக்கலாம். சில நாளைக்கு தாங்க நாங்களும் இந்த தோசைக்கு சாம்பாரும் சட்னி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் தான் செய்வீங்களா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கா மக்களை நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு வாட்டியாவது இந்தியா வந்துட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை நான் வந்து நிற்கிற நாடு இந்தியா. சென்னையை ஃப்ளைட்ல இருந்து பார்க்கலையே ஒரு நெரிசலான பகுதியாக தான் தெரியுது. நான் பார்த்த ஒரு 8-10 நாடுகளில் ஃப்ரெண்ட்லியான இமிகிரேஷன்டா அது சென்னை தாங்க. தமிழ் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ், தமிழ் போலீஸ், தமிழ் ஏர்போர்ட் ஸ்டாஃப் செம்மையா தான் இருக்கு பார்க்கவே. அப்படியே வேளச்சேரி போயிட்டு அங்க இருந்து காலையில எழும்பி சென்னை வைபை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். கோயில், ஸ்கூல் பஸ் எல்லாம் தாண்டி மெயின் ரோட்டுக்கு போகத்தான் உண்மையான சென்னை வைப் கிடைச்சது. கொஞ்சம் சவுண்ட் கூடத்தான், பட் அதுதானே நம்ம சென்னை. இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கால ஒரு இளநி கடை இருக்கு, இளநி குடிப்போம். இல்ல இல்ல குடிக்கிறது இப்ப குடிக்க. பச்சை இளநி 90 ரூபா, எங்கட செவ்விளநி 100 ரூபா. இங்க பாப்போம், சென்னை என்றனால விலை கூட இருக்கு நினைக்கிறேன். Thank you. அவங்களே வலிச்சு தரேன் போல இருக்கு. அவங்கள நாங்கள் தான் வலிப்போம். ஓகே, எங்கட ஊருக்கு மாதிரி. ஆமா, அதனால சொல்லிட்டு காய் வந்து ரேட் அதிகம். ஓகே ஓகே, கம்மி ஆயிட்டாக்கா மலாய் வந்து ரேட் கம்மியாகும். ரேட்டு கம்மியாக இப்போ 100 ரூபா சென்னையில் இளநி. இப்போ ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுனாக்கா ரேட்டு குறைஞ்சிடும். ஓகே, 100 ரூபாண்டா நம்ம ஊர் காசுக்கு 350 ரூபா, ஸ்ரீலங்கா காசுக்கு. ஓ 350 ரூபா, இங்கே 100 ரூபாண்ணா. ஓகேக்கா, சரி தேங்க்ஸ். நான் போய் சாப்பிட்டாருங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் போன கடை திருச்சி மலைக்கோட்டை மெஸ். ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பாடு காலையில சாப்பிட ஆசைப்பட்டு தான் இங்க போனதுக்கு வேர்த்தா நல்ல சாப்பாடு கிடைச்சது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்திருக்கு. தோசையும் மட்டன் போட்டி, அதாவது ஆட்டுக்குடல் குடல் கறியும் தோசையும். இது என்னண்ணா? இது சிக்கன் கிரேவியா? ஓகே, மீன் குழம்பு கொஞ்சம் விடுங்க பாப்போம். சுட சுட இருக்குண்ணா. ஓகே சரி, போதும், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சேன். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு. தோசை நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. ஃபர்ஸ்டா மீன் குழம்பு ஓடிட்டு இருக்கு, அதனால மீன் குழம்பு முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சிக்கன் குழம்பு பார்ப்போம். சிக்கன் குழம்புன்னு சொன்னது பார்த்தா சட்னி மாதிரி தான் எனக்கு வருது. நல்லது, வெங்காய சட்னி அப்படி அந்த மாதிரி இல்லை. சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. ஸோ மட்டன் ரோட்டி. இல்லை இட்ஸ் ஓகே. டாடா. உண்மையாவா? தேங்க்யூ. ஸ்பெஷலாக போட்டிருக்காரு.
குடல் கறி சொல்லி வேலையில ஒரு வாயோட நிப்பாடு இல்லாம இருக்கு. அப்படி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா செம்ம சூடாக இருக்கு. இந்த குடல் கறியும் சிக்கனையும் சேர்க்க இன்னும் நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. பாஸ் மார்க் பண்ணலாம். பாஸ் மார்க் பண்ணலாம். அதுக்கு மேல நல்லா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதான் ட்ரை பண்ண வந்து. தேங்க்யூ. ஸோ அதுதான் ஹோட்டல் ஓனர் ஸ்ரீலங்கா வந்து போயிருக்காரா. லெட்ஸ் சீ. டிஷ்யூ தருவீங்களா? டிஷ்யூ தருவீங்க. நிறைய கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்கால எங்களுக்கு இந்த குடல் கறி எல்லாம் கிடைக்கிறது சரியான குறைவு தானே, சமைக்கிறது குறைவு. அதாவது எப்படி இந்த வீட்டுல சமைக்கிற மாதிரி குடல் கறி சமைக்கிறது சரியான குறைவு தானே. பட் இது ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ரெண்டு விஷயம் ஒன்றா சேர்த்து செய்யறாங்க. ஒன்று ஆட்டு வெட்டி சாப்பிட்றது, ரெண்டாவது குடல் கறி சாப்பிட்றது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் அது இந்த ஸ்டைலில் சமைச்சு சாப்பிட்றதுலாம் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் தான் செய்வீங்களா? ஓகே நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. எனக்கு ஸ்பெஷலாக அங்கே போட்டின்றதை நாங்கள் அங்கே குடல் தானே, குடல் கறின்னு தான் சொல்றது. நான் எங்களோட ஊர்ல எல்லாம் இது கடையில் கிடைக்கிறது சரியான குறைவு. அதான் நீங்க சொன்ன உடனே எனக்கு அதை ஃபர்ஸ்ட் எடுத்துடுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன். நல்லா இருக்கு. எனக்கு சாப்பிட்ட உடனே அது நல்லா டேஸ்டா இருக்கு. அதான் தேங்க்யூ. ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பேர் செய்யறதில்ல. அதனாலதான் எங்களுக்கு அங்க கிடைக்கிறது. ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்கு. அந்த கிளீனிங் வடிவா தெரியுது. என்ன இப்ப ஒரு சாப்பிடும் போது அதுல வித்தியாசம் தெரியும். அது சாப்பிட்ட உடனே தெரிஞ்சது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா கிளீனா இருக்கு. கண்டிப்பா நான் போட்டுட்டு ஸ்ரீலங்கா போனோடனே. நீங்க தான் அவங்க ஓனரா? ஓகே, நீங்க தான் ஓனரா? சரி. ஓகே. திருச்சி பேரை பார்த்துட்டு உள்ள வந்து திருச்சின்னா சிவகார்த்திகேயன் அங்கதானே? திருச்சி தானே? இல்ல சிவகார்த்தி மதுரையா? திருச்சி என்ன சொன்ன இருந்துச்சு இல்லையா? இல்ல நான் சொல்ற அந்த ஆக்டர். ஓகே சரி தேங்க்யூ. ஸோ தோசையை எடுத்தாச்சு. கொஞ்சம் சிக்கன் கிரேவி அண்ட் நிறையவே குடல் கறி எடுக்கலாம். ₹50. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஹோட்டல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் செய்யறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அவர் கலைக்கும்போது சொல்லியிருந்தது தெரியுமா, குடல் கிளீன் பண்ற ப்ராசஸ் ஒரு பெரிய லென்த்தியான ப்ராசஸ் சொல்லி செய்து அந்த ப்ராசஸ் பயங்கர பெரிய ப்ராசஸ், கஷ்டமா இருக்கிறதுனாலயே எங்க டாக்டர் வீட்டுல செய்யறதில்ல இது குடல் கறியை. நான் குடல் கறி தாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. நான் இந்தியா வந்ததுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட கிடையாது. ஃப்ளேவர் எல்லாம் இவ்வளோ அதுவாக வைக்கல. ஒரு என்னன்னு சொல்ல, ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. இவ்வளோ நாளாக நாங்களும் இந்தியன் குக்கிங் தான் சாப்பிடுவோம், இந்தியன் குக்கிங் தான் செய்கிறோம். இதில் எல்லாம் இந்த மாதிரி தானே குக்கிங் செய்கிறோம். இருந்தாலும் இந்த ஃப்ளேவர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாயில் வைக்கல. என்னன்னு சொல்றது, இப்படி நாக்கு பரதநாட்டியம் ஆடுது அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா மக்களை
நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா ஒரு வாட்டியாவது இந்தியா வந்துட்டு போங்க. இந்தியா வந்துட்டு போனதுக்கு பிறகு சாப்பாடு எப்படி இருக்கணும் மட்டும் தெரியும். ம். ம். ரெண்டு. கொஞ்சம் சிக்கன் கிரேவி மட்டும் வச்சிருக்கோம். போதும் போதும். தேங்க்யூ. சிக்கன் குழம்பு, மட்டன் குடல் கறி, இதெல்லவோ வாழ்க்கை. இதை சாப்பிட சாப்பிட அடுத்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வேர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வருது. இது மாதிரி சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு இவ்வளவு சந்தோஷத்தை தரணுன்றது எனக்கு புரியல. காலம்பரை காலம்பரை சாப்பிடணும். காலம்பரை நாங்கள் தோசை இட்லி கட்டாயம் சாப்பிடுவோம். ஆனால் அந்த தோசை இட்லிக்கு இந்த மாதிரி கறிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்றது, வேற லெவல். இப்படி ஒரு காலம்பரை சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு சரியானது. பரோட்டா ரசிகரி எல்லாம் நார்மலாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய நாளாகவே இந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எங்களோட இட்லி இல்லாட்டி தோசை, ஈவன் புட்டு, அதோடு சேர்த்து நல்ல சுட ஒரு மட்டன் கறி இல்லாட்டி மட்டன் இந்த குடல் கறி, வாத்துக்கறி. வாத்துக்கறி முட்டை நல்லா ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க காம்பினேஷன். அந்த மாதிரி ஏதாவது கிடைக்காதா என்று எழுதி கொண்டிருந்த எனக்கு இந்த இந்திய பயணம் நிறைய தந்துருக்கு. இந்த பிளேட்ல இந்த வாழையில தோசை மிச்சம் இருக்கு, ஆனா குடல் கறி முடிஞ்சு முடியுது. சில நாளைக்கு தாங்க நாங்களும் இந்த தோசைக்கு சாம்பாரும் சட்னி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் இருக்கோம். திருச்சி போயிட்டா தஞ்சாவூர் போகிறோம். ஸோ திருச்சி போகிற ரூட்டில் தான் இருக்கோம். சாப்பிட்டு இருக்கிற கடையும் திருச்சி மலைக்கோட்டை மெஸ். இது இல்லை போதும், அது ஓகே. கலக்கி எடுக்கலாம் தான் நான் இதே போதும். நிறைய தூரம் ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ நித்திர கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அளவாக சாப்பிட்டுட்டு வரேன். ஆனால் உண்மையாக ஃபுல் டைம் சாப்பிட்டு தூங்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா. அவ்வளோ சாப்பாடு. ஆனால் எப்படியும் ஒரு 10 கிலோ நாங்கள் ஏற்றிட்டு போகலாம். இங்கே வந்து ஒரு 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 கிலோமா இருந்தால் போதும், 10 கிலோ ஏற்றிட்டு போகலாம். விலையும் சரியான குறைவு. எங்களோட நாட்டோட குறைவில் இங்கே சரியான குறைவு. வேற என்ன? ஸோ நான் பில்லை இதில் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.